Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு e-commerce வெப்சைட்ல கார்ட் எப்படி சேவ் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் ஒரு 2 or 3 ப்ராடக்ட் கார்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதை அவங்க சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணாலும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா அந்த கார்ட் மட்டும் தனியா அவங்க பிரிண்ட் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். இல்ல ஷேர் பண்றதுனாலும் பண்ணலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஷேர் பண்ணலாம். சோ அவங்கள பர்ச்சேஸ் பண்ண சொல்லலாம். சோ அத மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. சோ அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். சோ அந்த பிளகினோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்ல அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்க இப்போ WooCommerce கார்ட்னு டைப் பண்ணுங்க. சோ நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். சோ நீங்க செக் அவுட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியன் கஸ்டமரா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் கஸ்டமரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. சோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் வைக்கிறேன். இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ இப்போ நான் பிளகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ அப்லோட் பிளகின் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளகினை சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு WooCommerce ஷேர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்அப்போட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், டெக்ஸ்ட் கலர் என்னவா இருக்கணும், ஸோ பட்டன் கலர் என்னவா இருக்கணும் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிளியராகவே புரியும் பார்த்தாவே. ஏன்னா இப்போ உங்களோட தீம் என்ன கலர்ல இருக்கோ ஸோ அதுக்கு ஓரியன்டா நீங்க கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் ஐகான்ஸ்லாம் என்னென்ன கலர்ல இருக்கணுமோ ஸோ அது மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பேசிக் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டனோட லொகேஷன் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு அப்ளை கூப்பன் சைடில் வேணுமா, இல்லை உங்களுக்கு ப்ரொசீட் டு செக் அவுட் பட்டனுக்கு மேலே வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ மேலே வேணுமோ கீழே வேணுமோ அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஃபோர் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கும்போது கிளியரா புரியும். ஸோ பட்டன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டிஃபால்ட்டா வந்து கார்ட் ஷேர் பட்டன் மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஆப்ஷனும் வேணும்னா ஸோ அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூசர் வந்து உங்களுக்கு கார்ட் சேவ் பண்ற ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்களான்னு கேக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுங்க. பிரிண்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணிடுங்க. ஏன்னா கஸ்டமருக்கு பிரிண்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஏன்னா அவங்க கார்ட் ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதை பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்க ஆட் பண்ணிருக்காங்களோ ஸோ அதை பிரிண்ட் பண்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா என்னென்ன கொடுக்கணுமோ ஸோ அது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்கைப் வேணா நீங்க டிசபிள் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ரோல் இருக்கு. இப்போ நீங்க யூசருக்கு மட்டும் தான் நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்க போறீங்க, ஷாப் மேனேஜருக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா சோ அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைபர் பிளஸ் கஸ்டமருக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா சோ அது ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு ஷாப் மேனேஜருக்கு மட்டும் வேணாம்னா சோ அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு அதை மாதிரி நீங்க எனபிள் கொடுத்துட்டு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கொடுக்கலாம். சோ எனக்கு எல்லாருக்குமே வேணுங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ஷன் லிங்க் இருக்கு. சோ நமக்கு டிஃபால்ட்டா கார்ட் பேஜ் செலக்ட் ஆயிருக்கும். சோ அதை நீங்க மாத்தணும்னு அவசியம் கிடையாது. சோ அதை ஃப்ரீயா விட்டுருங்க. இப்போ சோஷியல் ஷேர் மெசேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நார்மலா இருக்கிறது தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணாம்னா நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிளகினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட்டிங்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஸோ சிம்பிளா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட் பட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது டெலிட் ஆகணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வேணா நீங்க டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் எல்லாமே நீங்க எனபிள் பண்றதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ கார்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இப்போ கஸ்டமர் சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 1 டேல இல்லைன்னா 2 டேல நீங்க டெலிட் பண்ணு நினைச்சீங்கன்னா ஸோ அதை மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுறேன். ஏன்னா கஸ்டமர் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால நான் இதை நன்னே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாப்அப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் தான் நீங்க கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் பட்டனோட லேபிள நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இதுல நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா அது உங்க ஐடியாவை பொறுத்து நீங்க டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது ஃப்ரீயாவே விட்டுறேன். ஏன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜோட லேபிள் பாத்தீங்கன்னா மெசேஜ்னே இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ அதெல்லாம் நான் அதை ஃப்ரீயா விட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஞ்சரோட ஆப் ஐடியை வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க ஃபேஸ்புக் டெவலப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ மெசேஞ்சருக்கு ஒரு ஆப் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதை நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த ஆப் ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட் பேஜ் இருக்கு. ஸோ இதுவும் சேம் தான். உங்களுக்கு லேபிள்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிராண்ட் லோகோவை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்கள் லோகோ செலக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்லோட் கொடுத்து உங்கள் டிஃபால்ட் லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் பிராண்ட் நேம், உங்கள் வெப்சைட் நேம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ நீங்கள் அதை மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பட்டன் இருக்கு. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமர் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஷார்ட் கோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஷார்ட் கோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஷார்ட் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேஜ் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், இல்லை விஜெட்ஸ்ல கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் கோட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன். நான் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வியூ கார்ட் கொடுக்கலாம். நம்ம கார்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பட்டன் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் ஆப்ஷன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த சோஷியல் மீடியாலாம் வேணுமோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கார்ட் சேவ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் கார்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம கார்ட் நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் சேவ் கார்ட் கொடுக்குறேன். ஓகே, நம்ம கார்ட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மை அக்கௌண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கும், சேவ்டு கார்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோமோ ஸோ அது நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் இது மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நம்ம கார்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தோமோ ஸோ அது எல்லாமே ஷோ ஆகுது. நீங்கள் செக் அவுட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ கஸ்டமர் எப்போ வேணாலும் அந்த ப்ராடக்ட் அவங்க சேவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி ஆப்ஷன் தான் இப்போ நம்ம எனபிள் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான், சப்போஸ் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணாலுமே நம்ம பேக் எண்ட்ல நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாப்அப் ஆப்ஷனுக்கும் சரி, அப்பியரன்ஸ்க்கும் சரி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் ஆப்ஷனுக்குள்ள கலர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க கால் ஆக்ஷனுக்குள்ள ஆப்ஷன் பட்டன் கலருமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் பிளாக் கலர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம பேசிக் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பட்டன் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட்ல ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா பட்டன்ஸுமே ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்க இந்த பட்டன் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், டிசைன்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ எல்லோ பிளகின் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளகினை யூஸ் பண்ணி நீங்க சிஎஸ்எஸ் கோடிங்லாம் இல்லாம நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது வீடியோ லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த பிளகினை யூஸ் பண்ணி நீங்க உங்க வெப்சைட்ல எந்த பட்டன் ஆகட்டும், எந்த இமேஜஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு, லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.